ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆக்ஸி இன்ஃபினிட்டி கேம் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேமை எப்படி நான் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 3 விதமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு உதாரணத்துக்கு நான் ஃபுட்பால் கேம் எடுத்துக்க விரும்புகிறேன். ஃபுட்பால் கேமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே 3 விதமான லேன் இருக்கும் ஃபார்மேஷனில். ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாக், சென்டரில் மிட்ஃபீல்டு அண்டு பின்னாடி கடைசியாக இருக்கிறது வந்து டிஃபென்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு விளையாடலாம். ஏன்னா ஃபுட்பாலில் வந்து ஒவ்வொரு ரோலையும் 3 பேர் இருப்பாங்க. பட் இங்கே மொத்தமாகவே வந்து 3 ஆக்சிஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பட் ஆனால் ஒவ்வொரு ஆக்சிக்குள்ளேயும் நம்மக்கிட்ட 4 கார்டு இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 4 கார்டு அப்படிங்கிறது 4 பவர். இதில் எந்த பவர்ஸை நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஆப்போனண்ட்டை வந்து பீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த கேம். எந்த ஆக்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்சியோ அதை கூட டிஃபென்ஸில் நம்மளால் தோக்கடிக்க முடியும். ஸோ இது முழுக்க மூளை சம்மந்தப்பட்ட ஒரு கேம் தான். இந்த ஆக்சிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு குழந்தைங்க வச்சு விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இது முழுக்க ஒரு மைண்ட் கேம், பிரெயினுக்கு நல்ல ஒரு வேலை உள்ள ஒரு கேம் தான் இது. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, செஸ் கேமோட கம்பேர் பண்ணுங்களேன். செஸ் கேமில் பார்த்திங்கன்னா முழுக்க நம்மளோட மூளைக்கு தான் வேலை. இங்கே ஆக்சிலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஃபைனலாக உங்களுக்கு இன்னொரு வேடிக்கையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வாட்ஸ்அப்பில் எமோஜிஸ் நிறையா இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் எமோஜிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு ஜோக்கு நம்ம பார்க்குறோன்னா இந்த மாதிரி ஒரு எமோஜி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எமோஜியோ இல்லை இந்த மாதிரி எமோஜியோ யூஸ் பண்ணால் அது பொருத்தமாக இருக்காதுல்ல. இதே மாதிரி தான் இந்த ஆக்ஸி இன்ஃபினிட்டி கேம். ஒரு பேர்டு உங்களை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பீரியடில் அந்த பேர்டு சமாளிக்கிறதுக்கு எந்த கார்டு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமோ, இல்லை எந்த ஆக்சியை பயன்படுத்தினா நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினா தான் கேமில் வின் பண்ண முடியும். ஸோ கார்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஆக்சியில் ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி நான் ப்ளே பண்ண ஒரு கேம் தான். ஸோ கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தளவு அதிக ஷீல்டு இருக்கோ அது வந்து அதிக ஹெல்த் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஆக்சி நல்லா அடி தாங்கும்னு அர்த்தம். அதே சமயம் 320 அந்த மாதிரி நம்பர்ஸில் கூட ஆக்சி இருக்கும். மோஸ்ட்டாக பேர்டு தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் பேர்டோட பவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்திங்கன்னா 105, 115 பவர்ஸ் பார்க்குறோம். பட் பேர்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா 150, 120 வந்து சர்வசாதாரணமாக இருக்கும். ஸோ பேர்டு வந்து ரொம்ப டேஞ்சர். பட் அதே சமயம் அதோட ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆக்சிஸ்க்கெலாம் ஆபத்துங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பிளான்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணால் அடி தாங்கும். அதுவும் ஃபைனல் ஸ்டேஜஸில் ரவுண்ட் 10க்கு மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளட் மூன் கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஆக்சி அமைச்சது ரொம்ப ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஸி இன்ஃபினிட்டி கேம் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் விளையாண்டு போர் அடிச்சிடும். பட் அந்த மாதிரி இல்லாமல் 10வது ரவுண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 50, 100 அந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கும் இந்த நம்பர்ஸ். அப்படி குறையும் போது நம்ம இந்த ஹீலிங் அரோமா வச்சு நம்மளோட நம்பர்ஸ் வந்து நம்மளோட ஹெச்பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹெல்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதிக ரவுண்டு நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும். பலமான ஒரு ஆக்சி ஆப்போசிட்டில் இருந்தால் கூட அந்த ஆக்சியை வந்து வீழ்த்த முடியும். ஒரு பிளான்ட்டை வச்சு கூட நம்ம எப்படி வின் பண்ணலாங்கிற வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதை டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்ஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் செக் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அடி தாங்கும் இல்லை சர்வைவ் பண்ணுறது அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். இந்த ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பீடு வந்து பிளான்ட்டுக்கு யூஸ்வலாக கம்மியாக தான் இருக்கும். பேர்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 59 அப்படிங்கிறதுலாம் சாதாரணமாக இருக்கும். பியூர் ப்ரீடில் 59, 58, 55 அந்த மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கிட்ட எந்த ஸ்பீட் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். முதல் அடி அவங்க தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ஆக்சி பார்த்திங்கன்னா 57 இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டீமில் இந்த ஆக்சி. ஸோ இதுக்கும் 57 தான் இருக்குது, இதுக்கும் 57 தான் இருக்குது. ஆனால் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெச்பி பார்க்கணும். ஹெச்பிங்கிறது ஹெல்த் வந்து யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்பீடு இருந்ததுன்னா யாருக்கிட்ட கம்மியாக ஹெல்த் இருக்கோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம 2 பேருக்குமே வந்து ஹெல்த் 408, 408 இருக்குது அப்படின்னா இந்த ஐடி வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஐடியில் லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஹெல்த் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கில் ஒரு முறையில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு வேளை எல்லாம் சமமாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ஐடி. ஸோ நம்மளோட பார்த்திங்கன்னா
3 4 5 6 7 டிஜிட்டில் இருக்க 7 ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா 3 வெறும் 2 4 6 டிஜிட் தான் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து நம்மளை ஃபஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அதெல்லாம் பிரிக்கப்படுது. ஸோ ஸ்பீடு அப்படிங்கிறது இதுக்காக தான் தேவை. அதனால தான் பேர்டு வச்சுருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு அட்வான்டேஜ். அவங்க முதல் அடி அவங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலான ஆக்சி பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. அந்த கார்டெலாம் வந்து சேவ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டில் மொத்தமாக வந்து இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மொத்தம் ஒரு 3 இங்கே 2 காமிக்குது. பட் எடுத்தோடனே வந்து 3 கார்டு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது பயன்படுத்தலைன்னா அடுத்த ரவுண்டில் வந்து 2 ஆட் ஆகும் டிஃபால்ட்டாக எல்லா ரவுண்டுக்கும். ஸோ அந்த 3 2 சேர்த்து 5 கார்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஸ்டீல் எனர்ஜிங்கிற ஆப்ஷன் கூட இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் ஸ்டீல் 1 எனர்ஜி இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஆப்போசிட் டீம் வந்து யூஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்டீல் எனர்ஜி யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பவரை திருடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் சில பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதான் கைஸ் ஆக்சி அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட 3 ஆக்சி இருக்கும், ஆப்போசிட்டில் 3 ஆக்சி இருக்கும். இதில் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸில் மொத்தம் இத்தனை வகையான ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பெரும்பாலும் பேர்டு, பிளான்ட், பீஸ்ட், ரெப்டைல், ஈவன் ஆக்வா இதை தான் வந்து அதிகபட்சம் பயன்படுத்துவாங்க. ஸோ வெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் ஆக்சிஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தாலே இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு அங்கே வரும். ஸோ பீஸ்ட், ஆக்வா, பிளான்ட், பேர்ட், பக், ரெப்டைல், மெக், டான், டஸ்க். மெக், டான், டஸ்க். ஸோ இது 3 இங்கே இருக்குது. இது வந்து டஸ்க். ஸோ இதில் நம்ம இந்த ஆக்சி தான் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு டைமும் இல்லை. நம்மக்கிட்ட நமக்கு தோன்றதை இனிஷியலாக நீங்கள் இந்த கேமுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட், ஒரு பேர்ட், ஒரு பீஸ்ட் இல்லைன்னா ஒரு ரெப்டைல் அந்த மாதிரி வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு தெரியும் உங்களோட குறைகள் என்னங்கிறது. ஒரு 100 கேம் விளையாண்டதுக்கப்புறம் இல்லை ஒரு 200 கேம் விளையாண்டதுக்கப்புறம் தான் தோக்க தான் உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆப்போசிட்டில் விளையாடுறவங்களோட பவர்ஸ், எந்தெந்த பவர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு ஒரு நல்ல பவர்ஸ் உள்ள ஆக்சிஸாக கூட நீங்கள் பார்த்து வாங்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளோர் ப்ரைஸ் இதாக இருக்கிறதுலே லோவஸ்ட்டு ப்ரைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா $5 $4. நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கும்போது எல்லாமே $3 சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ லோவஸ்ட்டு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இல்லை. அண்ட் ஒருவேளை நான் சில நல்ல ஆக்சிஸ்லாம் வந்து மஸ்ட் பை பேர்டு இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா $17 $20 அந்த மாதிரி வருது. இதெல்லாம் நான் கேஷ் சேர்த்து வச்சு நான் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வாங்குவேன். அந்த மாதிரி ஆல்ரெடி வாங்கின ஆக்சிஸில் இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோ இருக்குது. பட் இன்னும் நான் சில ஆக்சிஸ் ப்ரீடிங் பர்பஸ்க்காக ஃப்யூச்சரில் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி உள்ள நீங்கள் வந்து ஒரு அரினாவில் வெறும் வின் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா பவர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து வாங்குங்க. எனக்கு ஆரம்பத்தில் நான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின நிறைய ஆக்சிஸ் எனக்கு பிடிச்ச கலர், பிடிச்ச லுக் பார்த்து நான் வாங்கினேன். பட் அதை வச்சு என்னால் கேம்ஸ் எதுவும் வின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதெல்லாம் சேல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது தான் புரிஞ்சது நான் பவர்னு நினச்சிட்டு இருந்தது கூட எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த கேம் வந்து முழுக்க ஒரு புத்திசாலித்தனம் சம்மந்தப்பட்ட ஒரு கேம் அப்படிங்கிறதே புரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்டை எந்த இடத்துல பயன்படுத்தணும், ஒரு பீஸ்ட் எங்கே பயன்படுத்தலாம், ஒரு பேர்டு எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு போக தான் பின்னால் புரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் முறையாக இந்த கேம் விளையாட ஆரம்பித்தேன். இப்போ ஒரு கேம் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன் கைஸ். இப்போ எடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 3 ஆக்சியோட நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா, இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 13 ஆக்சிஸ் இருக்குது. அதனால் வந்து இங்கே என்னால் வந்து எனர்ஜி 40 காமிக்குது. ஒருவேளை உங்ககிட்ட 3 to 9 ஆக்சி இருந்தால் ஒரு நாளைக்கு 20 கேம் தான் விளையாட முடியும். 10 to 19 ஆக்சி இருந்தால் 40 கேம் விளையாடலாம். அண்ட் 20 ஆக்சிஸ் வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 60 கேம் விளையாடலாம். டெய்லி காலையில் 7 மணிக்கு வந்து இது ரீஃபில் ஆகும். ஸோ நைட்டை நீங்கள் 12 மணிக்கு 60 கேம் விளையாண்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு பார்க்கும்போது இது மறுபடியும் ரீஃபில் ஆகும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அரீனா மோடுக்கு போகலாம். இந்த அட்வென்ச்சர் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மற்ற பிளேயர்ஸோட விளையாட விரும்பாதவங்க இந்த அட்வென்ச்சர் மோடில் விளையாண்டு ஃபஸ்ட்டு SLP ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. SLP இப்போது அட்வென்ச்சர் மோடுக்கு கொடுக்கறதில்ல. அதனால் இதை இப்போதைக்கு யாரும் அந்தளவு பயன்படுத்துறதில்ல.